தமிழ் ஒளிச்சித்திரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம 2009ஆம் ஆண்டு கோட்டி ராமகிருஷ்ணன் அவர்கள் இயக்கத்தில் அனுஷ்கா ஷெட்டி, சோனு சூட், மனோரமா ஆச்சி போன்ற பல முன்னணி நடிகர்களோட நடிப்பில் தெலுங்குல வெளியான நொடிக்கு நொடி பதற தரமான திகில் அனுபவங்களோட வந்த அருந்ததி படத்தோட விளக்கத்தை தான் கேட்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஒரு சமஸ்தானத்தோட இளவரசி அவங்க குடும்பத்திலேயே இருக்கிற ஒரு பெண் பித்தனுக்கு கடுமையான மரண தண்டனையை கொடுக்குறாங்க. ஆனால் அந்த மரணத்திலிருந்து தப்பிச்சு அந்த இளவரசியை பழி வாங்கணும்னு கெட்ட சக்திகளோட உச்சமாக மாறி வர்றவனையும் அந்த இளவரசி அவங்க வீரத்தால் சிறப்பிடிச்சு வச்சிடுறாங்க. அவனை அழிக்க அவங்க உயிர் தியாகம் செஞ்சு 2 தலைமுறைக்கு அப்புறம் மறுபடியும் பிறந்து வராங்க. அப்படி பிறந்து வந்த இளவரசியை அந்த கெட்ட சக்தி பழி வாங்குச்சா, இல்லை இளவரசி அந்த கெட்ட சக்தியை முழுசாக அழிச்சு தான் குடும்பத்தையும் அந்த சமஸ்தானத்தையும் காப்பாற்றினாங்களா அப்படிங்கிற படம் தான் இந்த அருந்ததி. இந்த படம் முழுசாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா யூடியூப்லேயும் சன்நெக்ஸ்ட் ஆப்லேயும் அவைலபிளாக இருக்குது, தமிழ்லேயே அவைலபிளாக இருக்குது. இல்லை கதையை மட்டும் கேட்டால் போதும் அப்படின்னா வாங்க அருந்ததியோடைய சமஸ்தானத்துக்குள்ளே போகலாம். கதையை ஓப்பன் பண்ணால் ஒரு பெரிய மாளிகைக்குள்ளே வயசான தம்பதி வராங்க. இவர் தான் இந்த குடும்பத்திலேயே பெரியவர். இவரை நம்ம பெரியவர்னே சொல்லிக்கலாம். இவங்க அவருடைய மனைவி. அந்த பெரியவர் ரொம்ப சந்தோஷமாக அந்த மாளிகைக்குள்ளே வராரு. கண்ணம்மா கண்ணம்மா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே வராரு. இவங்க தான் கண்ணம்மா 2 தலைமுறையாக இந்த வீட்டில் வேலை செய்கிறாங்க. ஆனால் அவங்கள வேலைக்காரியாக பார்க்காம அந்த குடும்பத்தில் ஒருத்தராக தான் எல்லாரும் அவங்கள நினைக்கிறாங்க. அந்த பெரியவர் அவர் பேத்தி அருந்ததியோடைய கல்யாண பத்திரிகையை எடுத்துகிட்டு வந்து ரொம்ப சந்தோஷமாக கண்ணம்மா கிட்ட கொடுக்குறாங்க. அந்த பெரியவர் தான் பேத்தியை ரொம்ப மரியாதையாக தான் பேசுவார். காரணம், அந்த பெரியவருடைய அம்மாவும் இந்த சமஸ்தானத்தோட ராணியமாக இருந்த ஜக்கம்மா அப்படிங்கிறவங்க தான் தன்னோட பேத்தியாக மறுபிறவி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது அவங்க எல்லாரோடைய நம்பிக்கை. அதுக்கான காரணம் நம்ம கதைக்குள்ளே போக போகவே தெரியும். இப்போது கண்ணம்மா அந்த மாளிகைக்குள்ளே இருக்கிற பூஜாரிக்குள்ளே போயிட்டு ஒரு பழைய கல்யாண பத்திரிகையை தட்டி எடுக்கிறாங்க. இது ராணி ஜக்கம்மா அவர்களுடைய கல்யாண பத்திரிக்கை. இப்போது அருந்ததியோடைய கல்யாண பத்திரிகையும் ஜக்கம்மாவோட கல்யாண பத்திரிகையும் ஒன்றா வச்சு படிக்கிறாங்க. நாள் லக்னத்துலேருந்து எல்லாமே பொதுவாக இருக்குது. ஸோ திரும்பவும் அவங்க தான் மறுபிறவி எடுத்து வந்திருக்காங்க அப்படிங்கிறது இந்த இடத்துலையும் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இவங்க இங்கே இப்படி கல்யாண விஷயத்தை பற்றி பேச அதே ஊர்ல பாழடைஞ்ச நிலையில இருக்கிற ஒரு அரண்மனையில இருந்து கொடூரமான குரல் ஒன்று கேக்குது. அது, என்னை இப்படி இத்தனை வருஷமா அடைச்சு வச்சுட்டு உனக்கு கல்யாணம் கேக்குதா, எப்படி நடக்குதுன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு அந்த குரல் ரொம்ப ஆக்ரோஷமா கத்துது. இந்த பாழடைஞ்ச அரண்மனை, அந்த பெரியவர் இருக்கிற மாளிகை எல்லாமே இருக்கிற ஊரோட பேர் கந்தர்வ கோட்டை. இந்த கந்தர்வ கோட்டையுடைய சமஸ்தானத்தை தான் ஜக்கம்மா அப்படிங்கிற ராணி ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. கட் பண்ணா அடுத்த சீனில் ஒரு கணவனும் மனைவியும் கையில் அருந்ததி கல்யாணத்தோட லக்ன பத்திரிகையை எடுத்துக்கிட்டு அந்த ஊருக்குள்ளே வராங்க. அப்போது அந்த பாழடைஞ்ச கோட்டைக்கிட்ட வரும்போது அவங்க வந்த கார் ஆக்சிடென்ட் ஆகிடுது. இவ்வளோ நேரமாக பாழடைஞ்ச நிலையில் இருந்த அந்த கோட்டை இப்போ பிரம்மாண்ட கோட்டையாக முழு அலங்காரத்தோடு இருக்குது. அதை பார்த்த அந்த தம்பதி அங்கே போய் உதவி கேட்கலாம் அப்படின்னு போகிறாங்க. அப்போது ஒருத்தர் நடுவில் வந்துட்டு, அங்கே போகாதீங்க, உங்களுக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஆனாலும் கையில் இருக்கிற லக்ன பத்திரிகையை சீக்கிரமாக கொண்டு போய் பெரியவர்கிட்ட சேர்க்கணும், அதுக்கு உதவி தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அந்த ஆள் சொல்கிறத கூட கேட்காம, தங்களுக்கு நடக்க போகிற ஆபத்தை பற்றி தெரியாமல் அந்த அரண்மனைக்குள்ளே தம்பதி 2 பேருமே உள்ளே போகிறாங்க. அந்த அரண்மனைக்குள்ளே போனதும் நிறைய நகை போட்டுட்டு ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க கிட்ட உதவி கேட்டதும் அந்த அம்மா, உள்ளே வாங்க, உங்களுக்கு தேவையான உதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி அந்த தம்பதி உள்ளே போன அடுத்த நிமிஷம் அந்த பொண்ணை ஏதோ ஒரு சக்தி இழுத்துட்டு போயிடுது. அந்த ஆள் கத்தி கதறி அவர் மனைவியை தேடுறாரு. அப்போது அவர் மனைவியோட குரல் அங்கே இருக்கிற ஒரு அறையிலிருந்து வருது. அதை கேட்டுட்டு அவர் அங்கே போகிறாரு. அங்கே மந்திர கயிறு, சூளம் எல்லாம் வச்சு அடைக்கப்பட்ட ஒரு பெட்டி மாதிரி ஒன்று இருக்குது. அதுக்குள்ளே இருந்து தான் அவர் மனைவியோட குரல் கேட்குது. அந்த குரல் இந்த பெட்டியை உடைச்சி என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லுது. இதுக்குள்ளே நீ எப்படி போன அப்படின்னு அந்த ஆள் கேட்குறாரு. இப்போது அந்த குரல் அவர் மனைவியோட தான் இல்லாமல் அந்த கெட்ட சக்தியோட குரலாக மாறுது. அது கத்துது, இந்த பெட்டியை உடைச்சி என்னை வெளியில் கொண்டு வா அப்படின்னு அது கத்த இந்த ஆள் பயந்துடுறாரு. அப்படியே திரும்பினா இவ்வளோ நேரம் அந்த நகையெல்லாம் போட்டுட்டு இருந்த அந்த அம்மாவுடைய முகம் கொஞ்சம் கொஞ்சமாக எரியுது. ஸோ இதுலேருந்தே தெரியுது இவங்க எல்லாருமே ஆத்மாக்கள் தான் அப்படின்னு. அப்புறம் எப்படியோ அங்கேருந்து அந்த ஆள் தப்பிச்சு ஓடி வெளியில் வந்துடுறாரு. ஆனால் அவரோட மனைவி அவரால் காப்பாற்ற முடியலை.
இங்கே ஒரு வாய்ஸ் ஓவர் வருது. தீரா பகையோடு மரணிக்கும் மனிதனின் ஆத்மா பிரேதாத்மாவாகிறது. வஞ்சம் தீர்க்கும் வரை இவ்வுலகம் விட்டு விலகாது, எத்தனை ஜென்மங்களாயினும் பகை தீர்க்க காத்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தோட டைட்டில் கார்டை இங்கே தான் போடுவாங்க. இந்த டைட்டில் கார்டு போடும்போதே யாரோ ஒரு அம்மாவுடைய தாலி, அப்புறம் எலும்பு, முடி இதையெல்லாம் வச்சு ஏதோ ஒரு ஆயுதத்தை சித்தர்கள் மாதிரி இருக்கிற முனிவர்கள்லாம் சேர்ந்து செய்கிற மாதிரி தான் இந்த டைட்டில் கார்டே போட்டு முடியும். இது முடிஞ்ச உடனே சென்னையில் இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான வீட்டை காட்டுறாங்க. அதுவும் நல்லா அலங்கரிக்கப்பட்டு உள்ளே ஏதோ விசேஷம் நடக்கிற மாதிரி இருக்கும். அது சென்னையில் இருக்கிற அருந்ததியோட வீடு. இன்னைக்கு தான் அருந்ததிக்கும் ராகுலுக்கும் நிச்சயதார்த்தம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா அந்த நிச்சயதார்த்தத்தை நடத்தி நல்லபடியாக முடிப்பாங்க. ஒரு குரல் வரும், இவ்வளோ அழகாக வளர்ந்துட்டியா அருந்ததி அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இந்த குரல் அங்கே இருக்கிற யாருக்குமே கேட்காது. ஆனால் அந்த கெட்ட சக்தியால் அந்த அரண்மனைக்குள்ளே இருந்தாலும் சுற்றி என்ன நடக்குதுங்கிறத அதால் பார்க்க முடியும் அப்படிங்கிறத இந்த சீன் மூலமாக தெரியுது. அடுத்த சீனில் கந்தர்வ கோட்டையில் இருக்கிற பெரியவரோட அறையை தான் காட்டுறாங்க. தன்னோட அம்மா நகைகளை அருந்ததிக்கு கொடுக்க எடுத்துட்டு இருப்பாரு. அப்போது அவர் அறையில் இருக்கிற பானையோட குழாய் தானாக திறக்கும். அதில் இருந்து தண்ணீர் ஊற்றி தரையெல்லாம் ஈரமாயிடும். அதில் பெரியவர் கால் வைக்க அங்கேயே விழுந்து அவருக்கு அடிபட்டுடும். இந்த விஷயம் சென்னையில் இருக்கிற மொத்த குடும்பத்துக்கும் தெரிய வர அருந்ததிக்கும் தெரிய வரும். நிச்சயம் பண்ணதுனால ஊர் எல்லையை விட்டு வெளியில் போகக்கூடாதுன்னு எல்லாரும் சொன்னாலும் யார் சொல்கிறதையும் கேட்காம தன்னோட தாத்தாவை பார்க்க அருந்ததி கந்தர்வ கோட்டைக்கு கிளம்பிடுவாங்க. அந்த ஊர் எல்லையை அடைஞ்சு அந்த பாழடைஞ்ச அரண்மனையை தாண்டி அருந்ததியோட கார் போகும்போது அந்த கெட்ட சக்தி, வா அருந்ததி, இந்த தடவை நீ எப்படி தப்பிக்கிறேன்னு பார்க்கலாம் அப்படின்னு ரொம்ப ஆணவமாக சொல்லுது. ஒரு அம்மா அடிப்பட்ட தான் மகனை கண்டிக்கிற மாதிரி இங்கே பேத்தி தாத்தாவை கண்டிக்கிறத பார்த்துட்டு இருந்த கண்ணம்மாக்கு பெரியவர் குழந்தையா இருக்கும்போது அவரோட அம்மா ஜக்கம்மா அவர் கண்டிச்சதை பார்க்குற மாதிரியே இருக்கும். கண்ணம்மா அருந்ததியை ஜக்கம்மாவோட அறைக்கு கூட்டிகிட்டு போய் அவங்க படத்தை கும்பிட சொல்லுவாங்க. அந்த படத்தில் இருக்கிற உருவமும் அருந்ததியோட உருவமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போது கண்ணம்மாக்கு ஜக்கம்மா இந்த அரண்மனையை விட்டு போகும்போது இந்த குளத்தில் பிறக்கிற முதல் பெண் குழந்தைக்கு என் பேரை வைங்க, நானே பிறந்ததா நம்புங்கன்னு சொன்னது ஞாபகம் வரும். அப்போது அந்த ராணி பேர் ஜக்கம்மா தானே, பேத்திக்கு அருந்ததின்னு பேர் வச்சிருக்கு அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். அது கதையில் போக போக உங்களுக்கே புரியும். அடுத்த சீனில் அருந்ததி யாரையோ பார்த்து பயந்து கத்துவாங்க. யாருன்னு பார்த்தா முதல் சீனில் ஒரு கணவனும் மனைவியும் அந்த பாழடைஞ்ச பங்களாக்குள்ளே போய் மாட்டிவிட்டு அந்த மனைவி மட்டும் வெளியில் வந்திருக்க மாட்டாங்க. ஆனால் கணவன் தப்பிச்சு வந்திருப்பார் இல்லையா, அவர் இன்னும் அந்த அதிர்ச்சியிலேருந்து மீளாமல் அவரோட மனைவி பேரையே திரும்ப திரும்ப சொல்லி கத்திக்கிட்டு இருப்பார். அதனால் அவர் அங்கே கட்டி போட்டு வச்சுருந்துருப்பாங்க. இவரை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போக வேண்டியது தானே அப்படின்னு அருந்ததி கேட்கும்போது, இல்லை, இந்த ஊர்லேயே வந்து பேய் ஓட்டுறதுல ரொம்ப ஃபேமஸாக இருப்பார் பக்கீர்னு ஒருத்தர், அவர்கிட்ட தான் இன்னைக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது, பேய் ஓட்டுறதுக்கெலாம் ஆளா, அதெல்லாம் சும்மா பொய் அப்படின்னு சொல்லி அருந்ததி சொல்ல, இல்லை, அவர் ரொம்ப சக்தி வாய்ந்தவர், அவர் சொன்னார்னா அது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த சீனில் பக்கீர் பாஷாவை காட்டுறாங்க. அவர் எந்த மத பேதமும் இல்லாமல் கோயிலில் வந்து எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்துட்டு இருக்காரு. அப்போது அங்கே ஒரு பொண்ணுக்கு வந்து பேய் பிடிச்சிருக்கு. அந்த பொண்ணை வந்து அங்கே இருக்கிற ஒரு தர்காக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு சாம்பலை எடுத்து வாசலில் போட்டு அதை தாண்ட முடியாமல் அந்த பேயை வந்து உள்ளே வச்சு அடக்கி அதை பிடிச்சிடுறாரு. இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற அருந்ததிக்கு அவர் வந்து சும்மா ஏதோ ஏமாத்து வேலை பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அப்போ அந்த அரண்மனையிலேருந்து தப்பிச்சு வந்த ஆளை பக்கீர் பாஷா கிட்ட காட்டுறதுக்காக கூட்டிகிட்டு வருவாங்க. அப்போது இவர் சொல்கிறதையே கேட்காம அவர் மனைவியோட பேரே திரும்ப திரும்ப சொல்கிறதுனால அவர் அடக்கிறதுக்காக செருப்பை வச்சு அடிப்பார். அது அருந்ததிக்கு சுத்தமாக பிடிக்காது. ட்ரீட்மெண்ட் அப்படின்ற பேரில் நீங்கள் ரொம்ப மிருகத்தனமாக நடத்துகிறீங்க, இந்த பேய் இதெல்லாம் வந்து சும்மா அப்படின்னு சொல்லும்போது, நல்ல சக்தி கடவுள் அப்படின்னு ஒன்று இருக்குன்னா அப்போ கெட்ட சக்தின்னு ஒன்று இருக்கிறதும் உண்மைதான், அது உனக்கே போக போக புரியும் அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் பார்த்துட்டு, இங்கே வந்து பிரச்சனை அவனுக்கு கிடையாது, உனக்கு தான், சீக்கிரமாக இந்த ஊரை விட்டு போயிடுமா அப்படின்னு சொல்லுவார். நான் பக்கீர் பாஷா மேலே எந்த நம்பிக்கையும் இல்லாத அருந்ததி அதை கொஞ்சம் கூட செட்டப் பண்ணாமல் கிளம்பி போயிடுறாங்க. அன்றைக்கி ராத்திரியே அருந்ததிக்கு ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோனில் பேசுகிறது ராகுல் வந்து, நான் வந்து உன்னை பார்க்குறதுக்காக இந்த ஊருக்கே வந்துட்டேன், வீட்டுக்கு வர வழி தெரியாமல் அந்த பாழடைஞ்ச ஒரு அரண்மனை இருக்கு இல்லையா, அங்கே தான் நின்றுட்டுருக்கேன், வந்து என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்ல, சரி நீ அங்கேயே இரு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கார் எடுத்துக்கிட்டு அங்கே கிளம்புறாங்க. அந்த பாழடைஞ்ச பங்களா கிட்ட போயிட்டு டார்ச்சை வச்சு தேடிட்டே இருக்காங்க. அப்போது ஃபஸ்ட்டு சீனில் அந்த அரண்மனைக்குள்ளே போகாதீங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருப்பார் இல்லையா, அவர் இவங்ககிட்டேயும் வந்துட்டு, அங்கே போகாதம்மா, அங்கே நீ பார்க்குறது எதுவுமே நிஜம்
இல்லை அப்படின்னு சொல்ல, இல்லை இல்லை ராகுல் எனக்காக காத்துட்ருக்கான், நான் போகணும் அப்படின்னு சொல்லி திரும்ப இவங்களும் அதுக்குள்ளேயே போயிடுறாங்க. ஃபர்ஸ்ட் சீனில் அந்த அரண்மனைக்குள்ளே போகும்போது இருந்த அம்மா இப்பவும் இருக்காங்க. அருந்ததியை பார்த்ததும் வாம்மா உனக்காக தான் உள்ளே காத்துட்ருக்கான் அப்படின்னு சொல்ல, ராகுல் தான் உள்ளே காத்துட்ருக்கான்னு நினச்சிட்டு அருந்ததி அந்த மந்திரிச்சு கட்டி வச்ச சமாதி இருக்கிற அறைக்குள்ளே காலை வைக்க போக, அந்த சமயம் அந்த கெட்ட சக்தி வா அருந்ததி உன்னை பழி தீர்க்கத்தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, இவ்வளோ நேரம் அருந்ததியாக இருந்த பொண்ணு திடீர்னு ஜக்கம்மாவா மாறி உன்னால என்னை ஒன்றும் பண்ண முடியாதுடான்னு கத்திக்கிட்டே அந்த அறைக்குள்ளே காலை வைக்க போக, திடீர்னு ஒரு கை வந்து அருந்ததியை வெளில இழுத்துட்டு போகும். அது பகீர் பாஷாவோட கை தான். அங்கே ஏதோ பிரச்சனைன்னு தெரிஞ்சுட்டு சரியான நேரத்தில் வந்து அருந்ததியை வெளியே கூட்டிகிட்டு போயிடுவார். அந்த அரண்மனையை விட்டு வெளியில் வந்த அருந்ததிக்கு உள்ளே நடந்த எதுவுமே பெருசாக ஞாபகம் இல்லை. என்ன எதுக்கு வெளியில் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு கோபப்பட, ராகுல் இங்கே இல்லைன்னு பகீர் பாஷா சொல்வார். ஆனால் அருந்ததி புரிஞ்சுக்காம சண்டை போட, ராகுலுக்கு ஃபோன் பண்ணிப்பாரு அப்படின்னு பகீர் பாஷா சொல்ல, அருந்ததி ராகுலுக்கு ஃபோன் பண்ணால் நான் கோயம்புத்தூரில் இருக்கேன் அப்படின்னு ராகுல் சொல்ல, அருந்ததிக்கு முதல் தடவையாக இப்போதான் பகீர் பாஷா சொல்கிறது உண்மைன்னு புரியுது. அடுத்த சீனில் அருந்ததி அவங்க மாளிகையில் இருக்கிற ஒரு ஃபோட்டோவை பார்க்குறாங்க. அதில் அந்த அரண்மனைக்குள்ளே போக வேண்டாம்னு சொன்ன அந்த ஆளோட ஃபோட்டோவாக இருக்க, தன்னோட தாத்தா கிட்ட போய் இவர் யாருன்னு கேட்க, அவர் அது தன்னோட அண்ணன், ஆனால் இறந்து போய் பல வருஷம் ஆச்சு, ஆனால் இன்றைக்கும் அந்த அரண்மனை பக்கத்தில் அவரோட ஆன்மாவை பார்க்குறதா சிலர் சொல்வாங்கன்னு சொல்ல, அருந்ததிக்கு ஏதோ தப்பாக நடக்க போகுது அப்படின்னு மனசுக்குள்ளே தோணுது. அடுத்த சீனில் கண்ணம்மா கிட்ட அருந்ததி அந்த பாழடைஞ்ச அரண்மனையை பற்றி சொல்லுங்கன்னு கேட்க, முதல்ல கொஞ்சம் தயங்கினாலும் அந்த அரண்மனையை பற்றி அருந்ததி கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த பாழடைஞ்ச கோட்டை தான் அப்போ கந்தர்வ கோட்டை சமஸ்தானத்தோட அரண்மனையா இருந்தது. அருந்ததியோடைய கொள்ளு தாத்தா முடிசூடாத ராஜாவா இந்த சமஸ்தானத்தை நல்ல முறையில் ஆட்சி செஞ்சுட்டு வந்தார். அவரோட மனைவி இறந்துட்டாங்க. அந்த ராஜாவுக்கு 2 மகள்கள் இருந்தாங்க. மூத்த பொண்ணு பேரு பார்கவி, ரொம்ப அப்பாவியான அமைதியான பொண்ணு. 2வது மகள் அருந்ததி, சின்ன வயசுலேயே எல்லா வீரக்கலையிலையும் தேர்ச்சி பெற்று ரொம்பவே தைரியமான பொண்ணா வளர்ந்து வந்தாங்க. முதல் பொண்ணு பார்கவிய ராஜாவோட தங்கச்சி ஜலஜம்மாவோட பையன் பசுபதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சு தன் அரண்மனையிலேயே வச்சிருந்தாரு ராஜா. ஆனா பசுபதி பார்க்குற பொண்ணுங்க எல்லாரையும் அடையணும்னு கீழ்த்தரமான எண்ணமும் ரொம்ப கொடூரமான குணமும் இருக்கிற ஒரு கேவலமான பிறவியா தான் இருந்தான். ஆனா ராஜாவோட மருமகன்ற ஒரே காரணத்தால மக்கள் அவனோட அக்கிரமத்தை பொறுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவனோட அக்கிரமத்துக்கு முடிவு கட்டுற மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. அருந்ததிக்கு ஒரு விசேஷ நடனக்கலையை சொல்லி கொடுக்கறதுக்காக சிதம்பரத்திலிருந்து ஒரு குரு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு கண் பார்வை இல்லை. ஆனா ஓசையை வச்சு எதிரிங்க கிட்ட இருந்து தப்பிக்கக்கூடிய அளவுல ஒரு விசேஷமான நடனத்தை அருந்ததிக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ அதிகமான குடிபோதையில வந்த பசுபதி அந்த குருவை கொடூரமா கெடுத்து கொலை பண்ணிடுறான். இதுக்கு பசுபதியோட அம்மா ஜலஜம்மாவும் உடந்ததான். பார்கவியால இதை எதையுமே தடுக்க முடியல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் அருந்ததிக்கு இதெல்லாம் தெரிய வருது. உடனே கோவமா அவ அப்பா கிட்ட போய் பசுபதியை முதல்ல வெளியே அனுப்புங்க அப்படின்னு சொல்ல, உன் அக்காவோட வாழ்க்கை தாம்மா பாதிக்கும், அதனால தான் அமைதியா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இதை தூரத்துல இருந்து கேட்ட பார்கவி தான் உயிரோட இருந்தா இந்த பசுபதியோட அக்கிரமம் நாளுக்கு நாள் அதிகமாக தான் ஆகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தூக்கு போட்டு இறந்துடுறாங்க. அப்போ கூட குடிச்சிட்டு வந்த பசுபதி தூக்குல தொங்குனவளை எதுக்கு இன்னும் நடுவீட்டில் வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, அது வரைக்கும் அமைதியா இருந்த அருந்ததியால அதுக்கு மேலேயும் பொறுமையா இருக்க முடியல. பசுபதியை அடிச்சு வெளியே தள்ளி ஊர் மக்களை விட்டு அடிச்சு அவனை உயிரோட அவனோட குதிரையோட கால்லையே கட்டி ஊரை விட்டு வெளியே அனுப்புங்கன்னு சொல்ல, ஊரே சேர்ந்து பசுபதியை அடிச்சு வெளுக்க தடுக்க வந்த அவனோட அம்மா ஜலஜம்மாவையும் வெளியே இழுத்து போட்டுடுறாங்க. இப்படியே சில வருடங்கள் ஆகுது. சின்ன பெண்ணா இருந்த அருந்ததி இப்போ வளர்ந்து பெரியவங்களா ஆயிடுறாங்க. இந்த சமஸ்தானத்துக்கு ராணியா நல்ல முறையில ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்க. அவங்களோட வீரம், நேர்மை, கொடை எல்லாம் பார்த்த ஊர் மக்கள் அருந்ததியை அவங்களோட குலதெய்வமான ஜக்கம்மாவே வந்திருக்கிறதா நினைச்சு அவங்கள ஜக்கம்மாங்கிற பேர்லயே கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இப்படிதான் அருந்ததி ஜக்கம்மாவா ஆனாங்க. அந்த சமஸ்தானமே ஜக்கம்மாவோட ஆட்சியில ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஆனா எல்லாரும் நினைச்ச மாதிரி பசுபதி சாகல. ஜக்கம்மாவை கொன்னு பழி தீக்கணுங்கிற வைராக்கியமே அவன் உயிரை போக விடாம தடுத்துட்டு இருந்தது. அப்போ
அந்த வழியா போன சில அகோரிங்க அரகுர உயிரோட இருந்த பசுபதியை காப்பாத்தி உயிர் பிழைக்க வச்சாங்க. அந்த அகோரிங்க பூத பிரேத ஆத்மாக்களை வணங்கி பில்லி சூனியம் மாதிரி கெட்ட சக்திகளை பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கூடவே இருந்து அவங்க கிட்ட இருக்கிற மந்திரங்களை ரொம்ப கடுமையான முயற்சியில பயிற்சி செஞ்சு அவங்கள விடவும் அதிக சக்தியுள்ள அகோராதிபதியா மாறிட்டான் பசுபதி. திரும்பவும் பசுபதி கந்தர்வக்கோட்டை சமஸ்தான அரண்மனைக்கு வந்தான். அன்னைக்கு தான் ஜக்கம்மாவுக்கு கல்யாணம் முடிஞ்சது. அரண்மனைக்குள்ள வந்த பசுபதியை தடுக்க வந்தவங்களை அவனோட மந்திர உச்சாடனத்திலையும் கைவிரல் அசைவிலையுமே கொண்டு போட்டுடுறான். அதை பார்த்த ஜக்கம்மா வேகமா அவங்க வாளை எடுத்து அவனை எதிர்க்க கிளம்ப அங்க இருந்த பூசாரி ஒருத்தர் ஜக்கம்மாவை தடுத்து அதீத துஷ்ட சக்திகளோட வந்திருக்கிற பசுபதியை சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது, அதனால அவன் முன்னாடி நீங்க போறது உங்க உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்ல, எதிர்க்கிறது மரணமாவே இருந்தாலும் போரிட்டு சாகிறது தான் வீரம் அப்படின்னு பசுபதியை எதிர்க்க போறாங்க ஜக்கம்மா. அப்போ ஜக்கம்மாவுடைய அழகை பார்த்து அவங்கள அடைய நினைக்கிறான் பசுபதி. அப்போ பசுபதி ஜக்கம்மாவை ஆட சொல்ல, பசுபதி ஏற்கனவே கெடுத்து கொண்ட அந்த கண் பார்வை இல்லாத குரு சொல்லி கொடுத்த அந்த விசேஷமான நடனத்தை ஆடுறாங்க ஜக்கம்மா. அது 2 பெரிய துணியை கைகளில் வச்சுட்டு சுற்றி இருக்கிற மேளங்களை ஆடிக்கிட்டே இசைக்கிற மாதிரியான ஒரு நடனம். அப்போது பசுபதி அசந்த நேரமாக பார்த்து ஜக்கம்மா அவங்க கைகளில் இருக்கிற துணியால் 2 வாளை எடுக்கிறாங்க. ஒரு வாளால் அவன் கழுத்தை இறுக்கி இன்னொரு வாளால் மேலே தொங்கிட்டு இருக்கிற ஒரு விளக்கை அறுத்து அவன் மேலே விழ வைக்கிறாங்க. அந்த விளக்கு அவன் மேலே விழுந்து அவன் கைகள் பூமியோட சேர்த்து குத்திடுது. அப்புறம் ஒரு கண்ணாடி துண்டை வீசி அவன் வாயையும் அடைச்சிடுறாங்க. அப்புறம் அவனை கொன்னுடலாம்னு போகும்போது அவனை நீங்க கொன்னுட்டா பிரேத ஆத்மாவா இன்னும் நிறைய சக்திகளோட வருவான் அப்படின்னு அந்த பூசாரி சொல்ல, ஜக்கம்மாவும் அந்த பூசாரிங்க சொல்றபடி அவனுக்கு அங்கேயே மந்திரக்கட்டி எல்லாம் போட்டு பசுபதியை உயிரோட சமாதி ஆக்கிடுறாங்க. இப்படியே 48 நாள் போகுது. ஒரு நாள் ராத்திரி ஜக்கம்மாவுக்கு அந்த சமாதி இருக்கிற அரண்மனையில இருந்து அவங்கள பசுபதி கூப்பிடுற மாதிரி கேட்க அங்க போறாங்க. அப்போ பசுபதி தான் செத்து போய் 3 நாள் ஆச்சு, இப்போ நீ பேசிட்டு இருக்கிறது என்னோட பிரேதாத்மா கிட்ட, சமாதியில இருந்து வெளியே வந்து உன்னையும் உன் குடும்பத்தையும் வேரோட அழிப்பேன் அப்படின்னு சொல்ல, உன்னால இந்த சமாதியில இருந்து எப்பவும் வெளியே வர முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்படின்னு கண்ணம்மா அருந்ததி கிட்ட சொல்ல, இப்பதான் அருந்ததிக்கு இன்னமும் அந்த பசுபதியோட பிரேதாத்மா அந்த அரண்மனைக்குள்ளதான் இருக்கு, அதுதான் அன்னைக்கு ராகுல் மாதிரி பேசி தன்னை அங்க வர வச்சதுன்னு புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ அருந்ததி ஜக்கம்மாவோட படத்தை பார்த்து, எல்லாரும் என்ன உங்களோட மறுபிறவின்னு நினைக்கிறாங்க, ஆனா என்னால உங்களை மாதிரி தைரியமா அந்த பசுபதியை எதிர்த்து போராட முடியாது, அந்த சமாதி எப்பவும் திறந்துடக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டே அவங்க ரூமுக்கு போக, அதே நேரம் ஃபர்ஸ்ட் சீன்ல அந்த அரண்மனையில தன்னோட மனைவியை தொலைச்சிட்டு மனநலம் பாதிக்கப்பட்டு இருந்த அந்த ஆளை அந்த ஆத்மா அந்த அரண்மனைக்கு வர வச்சு அந்த சமாதியை உடைக்க வச்சு பசுபதியோட பிரேதாத்மா வெளியே வந்துடுது. அருந்ததியை தேடி அவங்க இருக்கிற மாளிகைக்கும் வந்துடுது. அப்போ அருந்ததி ராகுல் கூட ஃபோன்ல பேசிட்டு இருக்காங்க. அப்போ அருந்ததி ரூமுக்கு பால் எடுத்துட்டு போற ஒரு வேலைக்கார பொண்ணு அங்க திடீர்னு பசுபதி மாதிரி பேச ஆரம்பிக்கவும், அருந்ததி போனை வச்சுட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டா அந்த பொண்ணு உடம்புக்குள்ள பசுபதியோட ஆவி வந்து அப்படியே அருந்ததியோட கழுத்தை பிடிச்சு நெரிச்சு, உன்னை இப்ப கொல்ல மாட்டேன், நான் எப்படி அந்த சமாதியில அணுவா சித்திரவதை அனுபவிச்சு செத்தேனோ அதே மாதிரி நீயும் வாழவும் முடியாம சாகவும் முடியாம துடிக்கணும், அப்போ உன்னை அனுபவிச்சு உன்னை கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து மறைஞ்சிடுது. இப்போ நடந்தது கனவா நிஜமானு தெரியாம சுத்தி பார்த்தா பொருள் எல்லாம் இறஞ்சு கிடக்கு, கழுத்துல அவன் நெரிச்ச காயம் இருக்கு. அப்போ பசுபதி சமாதியிலிருந்து வந்துட்டான்னு அருந்ததிக்கு புரிய பயத்துல உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. உடனே அருந்ததி அவங்க தாத்தாவோட அறைக்கு போய் கூப்பிட்டு, நாளைக்கு காலையிலேயே நம்ம கிளம்புறோம், ரெடி ஆயிடுங்க அப்படின்னு சொல்ல, தாத்தாவும் சரி அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போதான் அருந்ததிக்கு ஏற்கனவே பக்கீர் பாஷா இந்த ஊர்ல உங்களுக்கு பிரச்சனை இருக்கு, நீங்க கிளம்பிடுங்கம்மா அப்படின்னு சொன்னது ஞாபகம் வந்தது. அப்போ இந்த பிரச்சனைக்கான முடிவும் பக்கீர் பாஷாவுக்கு தெரியும், போய் அவரை பார்க்கலான்னு நினைச்சிட்டு கார் எடுத்துட்டு உடனே கிளம்புறாங்க. ஆனா அங்க போய் சுத்தி பார்த்தா அவர் எங்கேயுமே இல்லை. அவர்கிட்ட வேலை செய்யற ஒரு பையன் வந்துட்டு அவர் பக்கத்து ஊருக்கு போயிருக்காரு, நாளைக்கு தான் வருவார்னு சொல்ல, இல்ல ஒரு பிரச்சனை இருக்கு, நான் அவர் உடனே பார்க்கணும் அப்படின்னு அருந்ததி சொல்றாங்க. சரி நீங்க இங்கே இருங்க, நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன் ஒரு அரை மணி நேரத்துல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கிளம்ப, உடனே எதிரில் வந்த ஒரு லாரியில அடிபட்டு அங்கேயே இறந்து போயிடுறான். அப்போ பசுபதியோட குரல் சொல்லுது, நீ யார்கிட்ட உதவின்னு போய் நின்னாலும் அவங்களுக்கு இதுதான் நிலைமை அப்படின்னு சொல்ல, அவர் ஏற்கனவே பக்கீர் பாஷா இந்த ஊரை விட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்னது அவங்களுக்கு திரும்ப திரும்ப ஞாபகம் வந்து காரை எடுத்துட்டு இந்த ஊரை விட்டு கிளம்பலாம் அப்படின்னு கிளம்புறாங்க. அப்படி போகும்போது நடுவில் இருந்த ஒரு ரயில்வே கிராசிங்ல கார் நின்றுடுது.
நாலா பக்கமும் லாக் ஆகிடுது. ட்ரெயின் வர ஆரம்பிக்குது. பார்த்து அந்த ஊர்க்கார் ஒருத்தர் வந்து அருந்ததிக்கு ஹெல்ப் பண்ண நினைக்க அவரையும் பசுபதி கொன்னுடுறான். கடைசி நேரத்தில் அருந்ததியை அந்த காரை விட்டு தூக்கி போட்டு காப்பாற்றிடுறான். திரும்பி ஓடு, உன் வீட்டுக்கே ஓடு, இங்கேருந்து தப்பிக்கணும்னு மட்டும் நினைக்காத அப்படின்னு சொல்ல இவங்க பயத்தில் வேகமாக அவங்க வீட்டுக்கே திரும்பி ஓடி வராங்க. அதுக்குள்ளே விடிஞ்சிருது. அருந்ததி வேகமாக அவங்க ரூம்குள்ளே வந்து விழ திரும்பவும் ஏதோ ஒரு வேலைக்காரங்களுடைய உடம்புல பசுபதி பூந்துட்டு அருந்ததியை ரொம்ப பயமுறுத்திட்டு இருக்கிறான். அவன் சொல்கிறான், இப்போ நீயே போய் உன் சொந்தக்காரங்களை எல்லாம் கிளம்ப சொல்கிற, நீ போகக்கூடாது. இதை மீறி இங்கே இருக்கிற விஷயம் ஏதாவது நீ அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன்னா அதில் இருக்கிற ஒருத்தரை கூட நீ உயிரோட பார்க்க மாட்ட அப்படின்னு மிரட்ட, இல்லை நான் அவங்கள வரைக்கும் அமுச்சு வச்சிடுறேன், நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வேகமாக போய் அவள் குடும்பத்தை வந்து இங்கேருந்து கிளம்ப சொல்கிறான். அவங்க எவ்வளவோ சொல்கிறாங்க, இருந்தாலும் இல்லை நீங்கள் கிளம்புங்க, நான் 2 நாள் இருந்துட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அப்போது கண்ணம்மாவுக்கு மட்டும் அருந்ததி ஏதோ வித்தியாசமாக இருக்கிற மாதிரி தெரிய என்னதான் ஆச்சு அப்படின்னு கேட்டால் அவங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சொந்தக்காரங்க எல்லாரும் கிளம்பி ஊருக்கும் போயிடுறாங்க. அப்புறம் அந்த வேலைக்காரங்க உடம்புல இருந்த பசுபதி வந்துட்டு ஒரு பாட்டிலை உடைச்சி அருந்ததியோட கழுத்துக்கிட்ட வச்சு பயமுறுத்திட்டு இருக்கான். நீ என்னை கொன்னுடு அப்படின்னு அருந்ததி சொன்னாலும் உன்னை இப்போ கொல்ல மாட்டேன், அதுக்கு இன்னும் நேரம் இருக்குது அப்படின்னு அவன் பேசிகிட்டு இருக்கும்போதே பகீர் பாஷா வந்துடுறாரு. ஒரு காயினை வச்சு அந்த பேயை ஏதோ மந்திரம் எல்லாம் சொல்லி விரட்ட ட்ரை பண்ணுறாரு. கொஞ்சம் நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் பசுபதியும் அங்கேருந்து ஓடிடுறான். அப்போதான் கண்ணம்மாவுக்கும் தெரியுது இவ்வளோ நாள் அருந்ததி இந்த பசுபதியோட பிரச்சனையில தான் இருக்கிறாங்க அப்படின்னுட்டு. இதுக்கான முடிவு என்ன அப்படின்னு பார்த்தா அது அருந்ததிக்கு தான் தெரியும் அப்படின்னு பகீர் பாஷா சொல்கிறாரு. காரணம், நீங்கள் தான் ஜக்கம்மாவோடைய மறுபிறவி. அப்போது பசுபதியை எப்படி அழிக்கணுங்கிறதும் உங்களுக்கு தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்ல அருந்ததி சொல்கிறா, கிடையவே கிடையாது, நான் ஜக்கம்மா கிடையாது அப்படின்னு சொல்ல பகீர் பாஷா வேகமாக ஒரு வாளை தூக்கி வீசுறாரு. அது அருந்ததி ஜக்கம்மா மாதிரி ரொம்ப ஸ்டைலாக பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. ஸோ அப்போ தான் அவங்களுக்கே தெரியுது ஜக்கம்மா தனக்குள்ளே இருக்காங்க அப்படின்னுட்டு. அப்போது என்ன பண்ணால் பசுபதி அழிக்க முடியும்னு அவங்க திரும்ப திரும்ப யோசிக்கும் போது ஜக்கம்மாவோடைய ஒரு படத்துக்கிட்ட போய் இவங்க எப்பவும் நின்று பார்ப்பாங்க இல்லையா, அந்த படத்தை இப்போ போய் பார்க்குறாங்க. ஆனால் இப்போதான் அது வெறும் படம் கிடையாது. கோட்டையை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி ஜக்கம்மா அவங்க கைப்பட அவங்களே வரைஞ்சி வச்சுக்கிட்ட ஓவியம் இது அப்படின்னு கண்ணம்மா சொல்ல அதை நல்லா உத்து பார்க்குறவங்களுக்கு தான் தெரியுது அது வந்து வெறும் ஓவியம் கிடையாது, அது வந்து ஜக்கம்மா அவங்களுடைய ஜென்ம சாசனத்தையே அவங்க எழுதி வச்சுருக்காங்க. அப்போது அதில் இருக்கிறத அருந்ததி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போது இதை நீ படிச்சுட்டு இருக்கிறேன்னா உனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தெரியும், இதை படிச்சுட்டு இருக்கிறதே நான் தான் அப்படின்னு. பசுபதியை உயிரோட சமாதி ஆக்குனதோட எந்த பிரச்சனையும் முடியல. அவனை சமாதி ஆக்கினாலும் அவனோட தீய சக்தி அந்த சமஸ்தானத்தில் பரவி மக்கள் எல்லாம் ஏதோ ஒரு புதிய வகை நோயால் பாதிக்கப்பட்டு கொத்து கொத்தா இறக்குறாங்க. அந்த சமஸ்தானத்தில் எவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்தாங்களோ அதுக்கு மாறா என்னுடைய மக்கள் பஞ்சத்தாலையும் நோயாலையும் ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. இதையெல்லாம் நான் சரி பண்ணணும் அப்படின்னுட்டு நிறைய ரிஷிகளையும் முனிவர்களையும் போய் கேட்க ஆரம்பித்தேன். ஆனால் யாருக்குமே இதுக்கான முடிவு தெரியல. கடைசியாக கந்தர்வ கோட்டையிலிருந்து வடக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மலைப்பிரதேசத்தில் இருக்கிற முனிவர்களுக்கு தான் இதுக்கான விடை தெரியும் அப்படின்னு சொல்ல ஜக்கம்மாவும் அவங்கள தேடிட்டு போகிறாங்க. அவங்கக்கிட்ட இங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அப்போது அங்கே இருக்கிற பெரியவர் ஒருத்தர் சொல்கிறாரு, ஆக்கம்னு ஒன்று இருந்தால் அழிவுன்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கணும். பிரேதாத்மாவாகவே இருந்தாலும் அதுக்கும் அழிவு இருக்குது, ஆனால் அதுக்கான ஆயுதம் உன்னுடைய மரணம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜக்கம்மா, நான் இறந்துட்டேன்னா எப்படி அவனை வந்து என்னால் அழிக்க முடியும் அப்படின்னு கேட்கும்போது இருந்து போய் அதால் உருவாகிற ஆயுதத்தை வச்சு அவனை அழிக்கிறதுக்கு நீயே திரும்ப மறுபிறவி எடுத்து வருவ, அதுவும் உன்னோட வம்சத்திலே வருவ அப்படின்னு சொல்ல, சரி நான் போயிட்டு என் குடும்பத்துக்கிட்டலாம் சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கந்தர்வ கோட்டைக்கே வந்துடுறாங்க. வந்துட்டு எல்லார்கிட்டையும் ஒரு யாத்திரைக்காக நான் போகிறேன், திரும்ப வந்தா வருவேன் இல்லைன்னா வரமாட்டேன், அதனால் இந்த வம்சத்தில் அடுத்து பிறக்கிற பெண் குழந்தைய நானே பிறக்கிறேன்னு நினச்சிக்கோங்க, இந்த பிரச்சனையை திரும்ப வந்து நானே முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலை பிரதேசத்தில் இருக்கிற முனிவர்களை பார்க்க இவங்க திரும்பவும் போயிடுறாங்க. அங்கே இவங்க உயிர் தியாகமும் பண்ணுறாங்க. ரொம்ப கொடூரமாக வலி மிகுந்த ஒரு சாவை எனக்கு கொடுங்க, அப்போ தான் இவனை அழிக்க நான் திரும்ப வரணும் அப்படிங்கிற வெறி எனக்கு எப்பவுமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மோசமான வலி நிறைஞ்ச ஒரு சாவாக தான் அவங்களே ஏற்படுத்திக்கிறாங்க. இந்த சீனை தான் நம்ம வந்து டைட்டில் கார்டு போடும்போது பார்த்துருப்போம். ஒரு அம்மாவுடைய தாலி எலும்பெல்லாம் வச்சு ஒரு ஆயுதம் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அது வந்து ஜக்கம்மாவை வச்சு பண்ண ஆயுதம் தான்.
இதையெல்லாம் படிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த சாசனம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிய ஆரம்பிச்சிரும். என்னன்னு பார்த்தா பசுபதியும் இது இவ்வளோ நேரம் உட்காந்து இதையெல்லாம் படிச்சுட்டு தான் இருப்பான். ஆனால் இப்போ சொல்லுவான், உன்னை இவ்வளோ நேரம் படிக்க விட்டதே என்னை அழித்து திரும்ப வாழலாம்னு உனக்கு ஒரு ஆசை வரணும் இல்லையா, அதுக்காக தான் படிக்க விட்டேன், போய் தேடு, என்னை அழிக்கிற ஆயுதம் எங்கே இருக்குன்னு போய் தேடு அப்படின்னு சொல்லவும் இவங்க பகீர் பாஷா, கண்ணம்மா எல்லாரும் சேர்ந்து கிளம்புவாங்க. அப்போ கண்ணம்மாவை வந்து நீ போய் என்னோட இடத்துல இரு, நானும் அருந்ததி அம்மாவும் போய் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பகீர் பாஷா கிளம்புவாங்க. அப்படி அவங்க கிளம்புற வழியில் பசுபதியோட ஆவி ஒரு மரக்கட்டையை நடுவில் எடுத்து போடுறதுனால அந்த கார் அப்படியே கவிழ்ந்து ஆக்சிடென்ட் ஆகிட்டு நடுவில் அருந்ததி கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன் ராகுல் இருக்கார் இல்லையா, அவருடைய ஃபோட்டோ வந்து அருந்ததி கையில் விழும். ஸோ ராகுலுக்கு வந்து ஏதோ ஆபத்து அப்படிங்கிறத பசுபதி சொல்கிறான் அப்படின்னு அருந்ததி புரிஞ்சுப்பாங்க. இதுக்கு நடுவில் பசுபதி கோயம்புத்தூர் போய் அங்கே ராகுலை மிரட்டி நீ கந்தர்வ கோட்டைக்கு வரணும், இல்லைன்னா அருந்ததியை கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லி வர சொல்லுவான். உடனே ராகுலும் பஸ்ஸை பிடிச்சி கிளம்பி வந்து கந்தர்வ கோட்டையில் இறங்கும்போது கண்ணம்மா பார்த்துருவாங்க. ராகுல் தம்பி இங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்க வரும்போது ஒரு ஆட்டோக்காரன் உடம்புல பசுபதியோடைய ஆவி பூந்துரும். அது கண்ணம்மாவையும் கொன்னுட்டு ராகுலையும் ஆட்டோவில் வச்சு கூட்டிகிட்டு போகும்போது அருந்ததி பார்த்துருவா. அவள் கத்துறதை பார்த்த ராகுல் அதுலேருந்து இறங்கிடுவான். அப்போது அந்த ஆட்டோ டிரைவர் பேயா மாறி இருக்கிறத எல்லாரும் பார்ப்பாங்க. இருந்தாலும் அந்த ஆட்டோ டிரைவரை பகீர் பாஷாவோட இடத்துக்குள்ளே அடைச்சி சாத்தி விட்டுடுவான். அதனால் பசுபதியோடைய ஆவி ரொம்ப கத்தும், நீ திரும்பவும் தப்பு பண்ணிட்டா அருந்ததி, என்னை நீ திரும்பவும் இந்த மாதிரி அடைச்சிருக்கக்கூடாது, இதுக்காக நீ பதில் திரும்ப திரும்ப நீ சொல்லிக்கிட்டே தான் இருக்க போகிறேங்கிட்ட அப்படின்னு அவன் கத்த மொத்த குடும்பமும் இங்கே வந்து நிற்பாங்க. பசுபதி அருந்ததியோட மொத்த குடும்பத்தையும் இங்கே வர வச்சிட்டான் போல இருக்கு. பகீர் பாஷாவோட இடத்துல இருந்து தப்பிச்சு வந்த பசுபதி அந்த மொத்த குடும்பத்தையும் தூக்கிட்டு போய் அந்த பாழடைஞ்ச அரண்மனையில் வச்சிடுறாங்க. அருந்ததியே மயக்கமாயிடுறான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அருந்ததி முழிச்சு பார்க்கும்போது அங்கே யாருமே இல்லை. அவங்கள காப்பாற்றணும்னா நீ பழைய அரண்மனைக்கு வா அப்படின்னு சொல்கிற பசுபதியோட குரல் மட்டும் கேட்கும். சரின்னு உடனே அங்கேருந்து கிளம்பி அந்த அரண்மனை கோட்டைக்கு அவங்களும் போவாங்க. அப்போது திரும்பவும் பாழடைஞ்சு இருந்த அந்த கோட்டை ரொம்ப புதுப்பொலிவோடு இருக்கும். இப்போ தான் பசுபதி அருந்ததியை அடையணும் அப்படின்ற நோக்கத்தோட கிட்ட வரும்போது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பகீர் பாஷா அந்த ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டு இருப்பார் அப்படின்னு பார்த்தா இல்லை, அவர் ஒரு மலை சரிவிலிருந்து எழுந்து வருவார். எழுந்து அந்த மலைப்பிரதேசத்தில் இருக்கிற முனிவர்களை போய் பார்த்து இந்த விஷயத்தையெல்லாம் சொல்லி அருந்ததி அம்மா திரும்ப மறுபிறவி எடுத்திருக்கிறாங்க, அந்த ஆயுதம் வேணும்னு கேட்க அவங்களும் எடுத்து கொடுப்பாங்க. ஆனால் சொல்லி அனுப்புவாங்க, இது இப்போதைக்கு வெறும் ஆயுதம் தான், ஒரு பிரேதாத்மாவை அழிக்கிற அளவுக்கான சக்தி இப்போ பிறந்திருக்கிற அருந்ததியோடைய ரத்தம் பட்டாதான் அதுக்கு அந்த சக்தி வரும், ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல சரின்னு கேட்டுட்டு பகீர் பாஷாவும் அந்த ஆயுதத்தை எடுத்துகிட்டு ஓடி வருவார். அதுக்குள்ளே இங்கே அருந்ததியை பசுபதி ரொம்ப கொடுமைப்படுத்திக்கிட்டு இருப்பான். ஆனால் அந்த ஆயுதத்தை கொண்டு வந்து அருந்ததி கிட்ட கொடுத்ததும் அவள் எடுத்து பசுபதியை குத்துவா. ஆனால் பசுபதிக்கு ஒன்றுமே ஆகாது. அப்போது பகீர் பாஷா உன்னோட ரத்தம்னு சொல்ல வருவார். அதுக்குள்ளே பசுபதி பகீர் பாஷாவையும் கொன்னுடுவார். ஆனால் இதை புரிஞ்சுக்கிட்ட அருந்ததி உடனே அந்த ஆயுதத்தை எடுத்து தன்னை தானே குத்துவா. அப்போது அந்த ரத்தம் பாஞ்ச உடனே அந்த ஆயுதத்துக்கு சக்தி வந்துடும். ஜக்கம்மாவும் திரும்ப அருந்ததியோட உருவத்தில் முழுசாக மாறி இருப்பாங்க. அப்படியே அந்த ஆயுதத்தை எடுத்து பசுபதியை குத்தி கொன்னுடுவாங்க. அந்த அரண்மனையே இடிஞ்சு விழும். அது உள்ளே இவங்க சொந்தக்காரங்க எல்லாரையுமே ஏற்கனவே அடைச்சி வச்சுருந்தவங்க எல்லாருமே வெளியில் ஓடி வருவாங்க. ஆனால் அருந்ததி மட்டும் இருக்க மாட்டாங்க. எல்லாரும் அருந்ததி இறந்துட்டாங்க அப்படின்னு நினச்சி அழுதுட்டு இருக்கும்போது கடைசியாக அருந்ததி வருவாங்க. இப்படியே இந்த படம் முடியுது. இந்த படத்தோட விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா தமிழ் ஒளிச்சித்திரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கதை விளக்கத்தை பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல திரைப்படத்தின் விளக்கத்தோடு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.